அண்மைச் செய்தியை பார்க்கின்றோம். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் வீட்டு திருமணத்தில் அனுமதியின்றி கட்சி கொடிகள் பேனர் வைக்கப்பட்டதாக 4 பிரிவுகளின் கீழ் அதிமுக நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில். ஞானசேகரன், உங்கள் விவரம். வணக்கம் கோபால். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சி கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு திரையுலக பிரபலங்கள், அதிமுக கட்சி நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் என பலரும் வருகை புரிந்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை புரிந்திருந்தார். அவரை வரவேற்கும் விதமாக அவினாசி சாலையிலிருந்து கொடிசியா அரங்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அலங்கார வளைவுகள், கட்சியின் கொடி கம்பங்கள், பேனர்கள் ஆகியவை வைக்கப்பட்டு இருந்தன. இந்த விழாவிற்காக எவ்வித முன் அனுமதியும் பெறாமல் போக்குவரத்திற்கு, பொதுமக்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் சட்டவிரோதமாக கட்சி கொடிகளையும் பேனர்களையும் வரவேற்பு பதாகைகளையும் அலங்கார வளைவுகளையும் அமைத்து பொது தொல்லை ஏற்படுத்தியதாகவும் பொதுமக்களின் உயிருக்கும் உடல் பாதுகாப்பிற்கும் அபாயம் விளைவித்தல் செயலுக்காக கோவை பீளமேடு காவல் நிலையத்தில் 4 பிரிவுகளின் கீழ் அதிமுக பொறுப்பாளர் லட்சுமணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையினர் இது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோபால், நன்றி ஞானசேகரன். அண்மை விவரங்களுக்கு நன்றி.